Hi friends, chapter 1 miscellaneous ப்ராப்ளத்தில் 5th sum find k give the equation சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஆர் கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க ஃபார்ம் எப்படி எழுதலாம், the given matrix is ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணுறேன். எப்படி ரைட் பண்ணுவோம், 2 3 -1 அடுத்து 3 -1 4 அடுத்தது 1 7 -6 அடுத்து என்னது நமக்கு வேரியபிள்ஸ் xyz தான் கொடுத்துருக்காங்க. அதனால் xyz ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது 5 2 k ரைட் பண்ணியாச்சா. ax ஈக்குவல் டு b ஃபார்முக்கு எழுதியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இது கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா, இதை கொடுத்துட்டாங்க கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம், ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் a, b இதையும் என்ன பண்ணியிருக்கேன் சேர்த்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ கண்டுபிடிக்கலாமா. அப்போ இங்கே பார்க்குறோம், எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் ஈக்குவலன்ஸ் இந்த டேர்ம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படி இங்கே ஒன்றும் இல்லை வேறு பிளேஸில் இருந்தால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணலைன்னா இங்கே கீழே என்ன இருக்குது, அந்த ரோவில் கேங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ கே இருக்கிறனால அதை நம்ம மேலே கொண்டு வராமல் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா. அப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இது கீழே உள்ள டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம், 0ன்னு கொண்டு வரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணிடுவேன். செகண்ட் ரோ ரைட் பண்ணும்போது இங்கே 0 வரணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குமா 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும், இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும் 6 வந்துடும். அப்போ இது -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இது +2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். R2 implies 2 into செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிற ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், -3ஆல் R1 மல்டிப்ளை பண்ணுறேன், அதான் -3R1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, 2 into R2. அப்போ 2வால் R2வை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s என்ன வந்துடும் 6 -2 2 1s அடுத்து என்னது 2 4s என்ன வந்துடும் உனக்கு 8 2 2s 4 அடுத்து என்ன கொடுத்துருக்கு -3R1. அப்போ -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வந்துடும் உனக்கு -6 -9 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -3 சாரி மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆயிரும் +3. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும் உனக்கு -15. இப்போ ஆட் பண்ணலாமா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துடும் 0. இது ரெண்டும் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதே சிம்பிளை போட்டு ஆட் பண்ண என்ன வந்துடும் -11. அடுத்து இங்கே என்ன இருக்குது -8. இந்த இடத்துல என்ன வரும் +3. ஏன்னா -3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், -3 into -1 +3. அப்போ 8ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன வந்துடும் நம்மளுக்கு 11. அடுத்து 4 -15. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு -11. அப்போ செகண்ட் ரோ என்னது 0 -11 11 -11 ரைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், R3 இந்த டேர்மை 0 ஆக்கணும். அப்போ இந்த டேர்மை 0 ஆக்கணும்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம R3 இருக்குல்ல, R3 வேல்யூவில் இங்கே என்ன வேணும், இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வேணும் 2 இருந்தால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், செப்பரேட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறேன், R3 implies இதை 2ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன், அதாவது 2 into R3. இதை என்ன பண்ண போகிறேன் மைனஸ் பண்ணுவேன் -R1. ஓகேவா. அப்போ கண்டுபிடிக்கலாமா எப்படின்னு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எதோட வேல்யூ 2 into R3. அப்போ 2ஆல் எதை மல்டிப்ளை, ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். தேர்ட் ரோ கண்டுபிடிக்க போகிறேன். தேர்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் 2ஆல். அப்போ 2 1s 2 7 2s என்ன வந்துடும் 14 -16 into 2 என்ன வந்துடும் -12. 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன், கே பண்ணால் என்ன வந்துடும் 2k -R1. அப்போ மைனஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் -2 -3 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -1 என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே -5 ஆட் பண்ணலாமா. அப்போ 2ல் 2 போச்சுன்னா என்னது 0. 14ல் 3 எது பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 14 -3 என்ன வந்துடும் 11. -12 1 போச்சுன்னா -11. இந்த இடத்துல எப்படி வரும் 2k -5. அப்போ இந்த வேல்யூவை R3ல் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு R1 R2 அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இங்கே எழுதுகிறோம் 0 11 -11 2k -5 ரைட் பண்ணியாச்சா. இப்போ இங்கே 0ன்னு கொண்டு வந்துட்டோம்.
அடுத்து எதையும் ஜீரோன்னு கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறேன் 11. அப்போ இதோட இதை நம்ம ஆட் பண்ண என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிட்டேன், செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன், R3 இம்ப்ளைஸ் R3 + R2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ 0 + 0 0, 11 - 11 0, -11 + 11 0. அப்போ இங்கே எப்படி வரும், 2k - 5 -11. அப்போ என்ன வந்துடும் நம்மளுக்கு, 2k. ரெண்டு ஒரே சிம்பிளாக இருக்குது, அதே சிம்பிளை போட்டு ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 16. அப்போ 2k - 16. இதுக்கு மேலே நம்ம எதுவும் 0 கொண்டு வர முடியாது. அப்போ பார்க்குறோம் ரோ ஆஃப் A, B. இந்த ரோ ஆஃப் A, B ஃபுல்லாக பார்க்குறேன் என்ன வரும் நம்மளுக்கு, 2ன்னு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம 0 ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 8க்கு பதிலாக வேல்யூ என்ன பண்ணலாம், 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 2 சார் என்ன ஆயிரும், 16. அப்போ இந்த டேர்ம் 0ன்னு வரும். அப்போ ரோ ஆஃப் A, B ஈக்குவல் டு கண்டிப்பாக என்னவா இருக்கும், கேக்கு பதிலாக நம்ம 0 ஆகிற மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும். அப்போ ரோ ஆஃப் A, B வந்து 2. ரோ ஆஃப் A என்னவா இருக்குது, 3 டேர்ம். ரோ ஆஃப் ஏன்னா இதை விட்டுருவோம், இதை 3 தான் பார்ப்பேன். அப்போ கீழே எல்லா டேர்ம் இந்த 0வாக இருக்கனால ரோ ஆஃப் ஏயும் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 2. அப்போ இதுவும் 2, இதுவும் 2. அப்போ ரோ ஆஃப் A, B ஈக்குவல் டு ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 2. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2b என்னது, கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2b கன்சிஸ்டன்ட். அப்போ எப்படி எழுதுவேன், 2k - 16 ஈக்குவல் டு 0. அப்போ 2k - 16 அந்த சைடு போகும்போது நான் +16. அப்போ k ஈக்குவல் டு 2 அந்த சைடு போகும்போது டிவைடில் வந்துடும். அப்போ k ஈக்குவல் டு என்னது, 8. இதுதான் k உடைய வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.